எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஊட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த இயர் கிறிஸ்மஸை வந்து ஊட்டியில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஊட்டிக்கு வர்றது வந்து செகண்ட் டைம். அன்வித்க்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு வரான். நாங்கள் 3 ஃபேமிலியாக சேர்ந்து போயிருந்தோம். இது டிசம்பராக இருக்கிறதுனால நிறைய லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஊட்டிக்கு வராங்க. அதனால நிறைய டிராஃபிக்காக இருந்தது. நாங்கள் போகும்போதுமே ரொம்ப நேரம் நாங்கள் நின்று நின்று அப்படி தான் போன மாதிரி இருந்துச்சு. அன்னிக்கு இந்த ட்ராவல் ஒத்துக்குமா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகிறதுனால கொஞ்சம் பயந்துட்டே தான் நான் அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். பட் அவன் ட்ராவல் டைமில் நல்லா ஜாலியாக இருந்தான். கொஞ்சம் நேரம் ஸ்லீப் பண்ணுவான், அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுவான். நீங்களே பாருங்கள், அன்வித் வந்து பின்னாடி உட்காந்துருந்தானா முன்னாடி அவங்க அப்பா கிட்ட போகணும்னு சொல்லுவான். அவங்க அப்பாட்ட இருந்தானா மறுபடியும் என்கிட்ட வரணும்னு சொல்லுவான். இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தான். ஊட்டிக்கு போன உடனே பார்த்தா இந்த வீடுகள்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் லைட்டிங் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுவுமே நல்லாவே கிளியராக தெரிஞ்சுது. நாங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 மேலே நாங்கள் கிளம்புனோம். ஆனால் வந்து சேர்றதுக்கு வந்து 7:00 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. லைட்டிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் போனதுமே அன்வித்க்கு வந்து குளிருக்காக ஸ்வெட்டர்லாம் போட்டு விட்டுட்டோம். அங்கே போயிட்டு நல்லா விளையாடிக்கிட்டே இருந்தான். அன்வித் வந்து கீழே விட்டால் போதும் நல்லா அங்கே எங்கேன்னு போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். நைட் அங்கே சுபாக்கா வந்து எங்களுக்காக வந்து டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ போனதும் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அன்வித்காக சரி கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களோட வீடியோஸ் ஏதாவது வச்சு விடலான்னு சொல்லிட்டு டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சு விட்டுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கே போர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனே படுத்துட்டான். ஊட்டிக்கு போனாலே கண்டிப்பாக அங்கே வந்து கார்டன் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே நிறைய பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் க்ரீனரி பிளேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தோம் அன்னிட்ட. அது கூட அது கவர் ஆயிருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் செடிங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்வித்துக்கு சாக்ஸு, கேப்லாம் போடுறதுக்குள்ளேயும் நாங்கள் பட்ட பாடு இருக்கே, அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அவன் எப்போ போட்டு விட்டாலும் உடனே அது வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டுருதான். அதனால நானும் அவங்க அப்பாவும் மாற்றி மாற்றி இவனுக்கு சாக்ஸை போட்டு விடுறதே பெரிய வேலையாக இருந்தது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு மதியானம் கொஞ்ச நேரம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு காரில் வந்து ஒரு டிரைவ் மாதிரி போயிருந்தோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். ஒரு ஸ்மால் டிரைவ் மாதிரி போயிட்டு அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் ஒரு 1:00 இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சா, ஸோ அதனால் அன்வித்த பக்கத்தில் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி வீடியோ எடுத்தேன். ரிட்டர்ன் வரும்போது ஒரு பதநீர் நொங்கு கடை பார்த்தோம். ஸோ அதனால் அங்கே இறங்கி கொஞ்ச நேரம் சீனரியும் பார்த்துட்டு அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே காரை விட்டு இறங்கிட்டோம். இந்த ப்ளேஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டே அப்புறம் நானும் வந்து பதநீர் நொங்குலாம் சாப்பிட்டாச்சு. பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால சரி ஃபோட்டோஸ் ஏதாவது வீடியோஸ் அப்படி ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான், அன்விதா அவங்க அப்பாவும் இருந்தாங்க. அவங்கள நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு 6:00 இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. எப்போவுமே ட்ராவலுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி துணியெல்லாம் நிறைய சேர்ந்துடும். ஸோ அதெல்லாமே நான் அடுத்த நாள் வந்த உடனேயே துவைச்சி எடுத்துருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய நாள் வந்து எனக்கு பல்காக வந்து சேர்த்து வைக்க பிடிக்காது. ட்ரெஸ் வாஷிங்லாம் முடிச்சுட்டு சிம்பிளாக இன்றைக்கி ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இட்லினா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இட்லி வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன். நான் எப்போல்லாம் கிச்சனில் இருக்கணும் அப்போல்லாம் அன்வித்தை வந்து கிச்சனில் பார்க்கலாம். ஸோ அதனால் அன்வித்து எப்போவும் என் பின்னாடியே கிச்சனுக்கு வந்துருவார். வந்துட்டு அவன் ஏதாவது விளையாடிட்டு இருப்பான். அந்த மாதிரி அன்வித்திட்ட வந்து ஏதாவது நான் கேட்டேன்னு வச்சுங்களேன், அவன் பதில் சொல்லுவான். அன்வித் என்ன பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது நம்ம பேசினா அவனும் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பான் நம்மகிட்ட. இட்லி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்தேன். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இதை எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடலான்னு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சட்னி வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது சிம்பிளாக முடிச்சாச்சு.
ட்ராவல் பண்ணனால அன்வித் நல்லா டயர்ட்ல அடுத்த நாள் மார்னிங் நல்லா தூங்குனான். இந்த திங்ஸ்லாம் வந்து டெக்கரேஷனுக்கானது. என்ன டெக்கரேஷன்னா, எங்களுக்கு வந்து 28த் வந்து ஆனிவர்சரி. ஸோ, அதனால வந்து சும்மா டெக்கரேஷன் பண்ணி விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இத மேக் பண்ணலாம்னு நெனச்சிருந்தேன். அன்வித் பர்த்டேக்கு டெக்கரேஷனுக்கு எல்லாம் வாங்கும்போது, இதையும் நான் வந்து சேர்த்தே வாங்கிட்டேன். இதெல்லாம் மீஷோல தான் வாங்குனேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் ஹார்ட் பலூன்ஸ் வாங்குனேன். அதுக்கப்புறம் இது வந்து ஹேப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட் மாதிரி இருக்கும். ஸோ, லாங்கா இருக்கும். நம்ம அத வந்து நூல்ல கட்டி அந்த மாரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வாங்கியிருந்தேன். ஃப்ளவர் டெக்கரேஷன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஹேங்கிங் மாதிரி இருக்கும். இதுதான் வாங்கியிருந்தேன். நான் வந்து பிங்க் கலரும் வாங்கியிருந்தேன், ஒயிட் கலரும் வாங்கியிருந்தேன். அப்புறம் நார்மல் பலூன் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல கொஞ்சமா வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பேக்கிரவுண்ட்ல போடுற மாரி நெட் வந்து ஒயிட்ல வாங்கியிருந்தேன். இதுல வந்து 2 பீஸ் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு போலரைட்ஸ் ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஆனிவர்சரிக்காக வாங்கல. வேற ஒரு விஷயத்துக்காக தான் வாங்கியிருக்கேன். அத வந்து நான் லேட்டரா உங்களுக்கு வந்து ரிவீல் பண்றேன். கொஞ்சமா ரிப்பன்ஸ் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். வந்து எந்த இடத்துல டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த இடத்துல வந்து அன்னித்தோட பர்த்டேக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் தான் லைட்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ இத தான் சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த இடத்த. இதில வந்து லாங்கா ஒரு கர்டைன் போட்டுட்டேன். போட்டுட்டு வந்து 2 நெட் சால் வாங்கியிருந்தேன்ல, ஸோ அத வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒயிட் அண்ட் பிங்க்ல ஃப்ளவர்ஸ் வாங்கியிருந்தேன். நான் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹேப்பி ஆனிவர்சரி அந்த கார்டையுமே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒயிட் அண்ட் ரெட் பலூனையும் டெக்கரேட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் இடம் இருந்தது. அதில வந்து ஹார்ட் பலூன்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவுட்புட் பாருங்க செம்ம சூப்பரா வந்துச்சு. நான் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா திங்ஸோட லிங்க்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து விஷ் பண்றதுக்காக தான் மெயினா வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ, அதனால ரொம்ப சிம்பிளாவே முடிச்சுட்டேன். நாளைக்கு ஆனிவர்சரி. பட் ஆனா நான் வந்து முந்தின நாளே இந்த டெக்கரேஷன முடிச்சுட்டேன். இப்போ வந்து இன்னைக்கு நைட் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் இத பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். ஐயோ! இதெல்லாம் ஐயோ! என் பொண்டாட்டி தங்கம். வைரம். ஐயையோ! சாட்டர்டே ஈவினிங்லேருந்தே அன்வித்க்கு வந்து பயங்கரமா ஃபீவர் இருந்தது. அன்வித்க்கு ஃபீவர் 101 இருந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஃபீவர் ட்ராப்ஸ் எல்லாமே குடுத்துட்டேன். ஊட்டிலேருந்து வரும்போதே கேரட்ஸ் வந்து குடுத்துட்டுருந்தாங்க. அவங்க தோட்டத்தில விளைஞ்சதுன்னு சொல்லி. அத வச்சு இன்னைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து கேரட் தோசை தான் செஞ்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன்.